இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் சாக்கோ ஃபில்டு மினி கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சாப்பிட்றதுக்குமே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு நீங்கள் கேக் மோல்டு பயன்படுத்தணும், இல்லை பெரிய பெரிய கேக் டின்னு வச்சு நீங்கள் செய்யணும்னு அவசியமே கிடையாது. ஒரு இட்லி பிளேட் இருந்தாலே போதும். தாராளமாக இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கணும். அதுலேயே அரை கப் அளவுக்கு தயிர் நான் ஆட் பண்ணியிருக்கேன். முட்டை நீங்கள் சாப்பிடுவீங்க அப்படின்னா நீங்கள் அரை கப் தயிருக்கு பதுவாக 2லிருந்து 3 முட்டை கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இதுலேயே 1/4 கப் அளவுக்கு சர்க்கரை, இது ரெண்டுத்தையும் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கணும். உங்களுக்கு 1/4 கப் சர்க்கரையே கரெக்டான அளவு தான். ஏன்னா நம்ம இதில் டார்க் காம்பவுண்ட் சாக்லேட் நம்ம மேலே கோட்டிங் மாதிரி ஆட் பண்ண போகிறோம். சர்க்கரை நல்லா கரையிற அளவுக்கு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கிட்டா போதும். இந்த கேர்ட் பார்த்தீங்கன்னா நல்லா புளிப்புத்தன்மை இல்லாமல் நல்லா ஃப்ரெஷ்ஷான கேர்டாக இருக்கணும். உங்களுக்கு தயிர் லைட்டாக புளிக்கிற மாதிரி இருந்தால் கூட அந்த தயிர் நீங்கள் பயன்படுத்தாதீங்க. சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கணும். ஃப்ரெஷ்ஷான கேர்டாக மட்டும் பயன்படுத்திக்கோங்க. இப்போ இது கூடயே 1/4 கப் அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில் நான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் டேஸ்ட்டில் இன்னும் ரொம்பவே நல்லா வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் 1/4 கப் அளவுக்கு பட்டர் கூட பயன்படுத்திக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த 3 பொருட்களையும் நான் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அடுத்து இதுலேயே ட்ரை இன்க்ரீடியன்ட் எல்லாமே ஆட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஒரு சலடை வச்சுக்கோங்க. அதுலேயே அரை கப் அளவுக்கு கோதுமை மாவு நான் பயன்படுத்தியிருக்கேன். கோதுமை மாவு வேணாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அரை கப் அளவுக்கு மைதா மாவாக கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அடுத்து இதுலேயே 1/4 கப் அளவுக்கு கொக்கோ பவுடர் நான் ஆட் பண்ணியிருக்கேன். அரை டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, அதே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு. இது எல்லாத்தையுமே நல்லா சலிச்சு எடுத்துக்கணும். என்றைக்குமே நீங்கள் சாக்லேட் ஃப்ளேவரில் கேக் பண்ணுவீங்க அப்படின்னா கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் அளவுக்கோ இல்லை 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்போ நீங்கள் ஆட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அந்த டேஸ்ட்டில் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், எல்லாம் நல்லா சலிச்சு எடுத்துட்ட பிறகு இந்த பேட்டரை அழகாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். நான் விஸ்கே பயன்படுத்தி நல்லா ஒரே டைரெக்ஷனில் பீட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த பேட்டர் பாருங்கள் கொஞ்சம் திக்காக இருக்குது. இதுவே கரெக்டான கன்சிஸ்டன்சி தான். பட் நம்ம இதில் பார்த்திங்க அப்படின்னா எந்த ஒரு ஃப்ளேவருமே நம்ம ஆட் பண்ணலை. வெனிலா எசன்ஸ்லாம் எதுவுமே ஆட் பண்ணலை. லைட்டாக ஒரு மில்க் ஃப்ளேவருக்காக ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் நான் இது கூடயே ஆட் பண்ணி பீட் பண்ணிக்க போகிறேன். இப்போ பாருங்கள், பேட்டரும் ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதே பேட்டரை நீங்கள் கேக் மோல்ட்லேயோ இல்லை கேக் டின்லேயோ நீங்கள் யூஸ் பண்ணி கேக் பண்ணிக்கலாம். இல்லை உங்ககிட்ட கேக் டின் எதுவுமே இல்லைனாலுமே பரவாயில்ல. உங்ககிட்ட இந்த மாதிரி இட்லி தட்டு அவைலபிளாக இருக்கும் இல்லைங்களா வீட்டில், அந்த இட்லி பிளேட்டில் நம்ம அழகாக ஆட் பண்ணிக்கலாம். நான் குட்டி குட்டி இட்லி பிளேட் நான் எடுத்திருக்கேன். இது ஃபைனல் அவுட்புட்டுமே பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அடுத்து இதில் பேட்டரை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கணும். முடிஞ்ச வரைக்கும் எல்லாமே ஒரே மாதிரி ஈக்குவலான ஷேப்பில் ஆட் பண்ண பாருங்கள். ஆட் பண்ண பிறகு நல்லா இந்த மாதிரி தட்டி விட்டுக்கணும். அடுத்து 50 கிராம் அளவுக்கு டார்க் காம்பவுண்ட் சாக்லேட்டை நல்லா இந்த மாதிரி உருக்கி நான் எடுத்திருக்கேன். நான் டபுள் பாயிலிங் மெத்தடில் இந்த டார்க் காம்பவுண்ட் சாக்லேட்டை நல்லா மெல்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். பாருங்கள், நல்லா இந்த மாதிரி நல்லா மெல்ட் ஆகிருக்கு. நீங்கள் நல்லா மெல்ட் ஆகிருக்கும் இல்லைங்களா, அந்த கன்சிஸ்டன்சிலேயே நீங்கள் இதுக்கு மேலேயே நீங்கள் சாக்லேட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள். சென்டரில் பார்த்து கரெக்டாக ஆட் பண்ணணும். சாக்லேட் ஆட் பண்ணின பிறகு இந்த மாதிரி லைட்டாக டேப் பண்ணி விடுங்க. அப்போ ஓரளவுக்கு நல்லாவே ஈக்குவல் ஆயிரும். இப்போ இதை இட்லி பாத்திரத்தில் வச்சு நம்ம பேக் பண்ணி எடுத்துக்கலாம். என்னால் இட்லி பாத்திரம் பயன்படுத்தி ஃபுல் ஷாட்டை கரெக்டாக எடுக்க முடியல, எனக்கு ஃப்ரேம் பத்தலை. இது எப்படி பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இட்லி பாத்திரத்தில் ஒரு லேயர் உப்பு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணின பிறகு 10 நிமிஷத்துக்கு இட்லி பாத்திரத்தை நீங்கள் சூடு பண்ணிக்கணும். அடுத்து 5லிருந்து 8 நிமிஷம் வரைக்கும் நீங்கள் இந்த இட்லி பிளேட்டை வச்சு நீங்கள் கேக்கை பேக் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா சூப்பராக உங்களுக்கு பேக் ஆகி கிடைச்சிரும். ரொம்ப நேரமே ஆகாது. மொத்தமாகவே உங்களுக்கு 10 நிமிஷம் தான் ஆகும். மேக்ஸிமம் நான் 10 மினிட்ஸ் சொல்கிறேன். எனக்கு 8 மினிட்ஸ்க்குள்ளேயே பேக் ஆகி கிடைச்சிருச்சு. சின்ன சின்ன இட்லி பிளேட் இல்லைனாலும் பரவாயில்ல, நீங்கள் பெரிய பிளேட்டில் கூட இதே ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். சேம் அதே மெத்தட் தான். கொஞ்சமாக நீங்கள் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் பேட்டரை ஆட் பண்ணி அதுக்கு மேலே நீங்கள் சாக்லேட் கோட் பண்ணிக்கலாம். பாருங்கள், பேட்டர் ஆட் பண்ணின பிறகு நல்லா இந்த மாதிரி லைட்டாக டேப் பண்ணி விட்டுக்கணும். அடுத்து அழகாக சென்டரில் மட்டும் கொஞ்சமாக நான் சாக்லேட் ஆட் பண்ணியிருக்கேன்.
ஸ்டீம் மெத்தட் வந்து தண்ணி ஊற்றி நீங்கள் பேக் பண்ணாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் உப்பு பயன்படுத்தி நீங்கள் பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. ஆல்ரெடி இந்த கேக் வந்து ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். நீங்கள் தண்ணி ஊற்றி நீங்கள் பேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது இன்னும் லைட்டாக களியாகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் உப்பு பயன்படுத்தியோ இல்லை உப்பே யூஸ் பண்ணாமல் எம்டியாக இட்லி பாத்திரத்தை மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் பேக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதையுமே நல்லா தட்டி விட்டுக்கணும். நல்லா ஒரு 10 நிமிஷத்துக்கு இட்லி பாத்திரத்தில் வச்சு நீங்கள் பேக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், குட்டி குட்டி இட்லி எல்லாம் ரொம்பவே சூப்பராக வெந்து வந்துருச்சு. 8 நிமிஷம் தான் ஆச்சு. இப்போ இதை நான் வந்து உங்களுக்கு டீமோல்ட் பண்ணி காமிக்கிறேன். அழகாக வருது பாருங்கள், எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு. எனக்கு எடுக்கிறதுக்கே லைட்டாக பயமாக இருந்தது, எங்கே உடஞ்சி போயிருமோன்னு சொல்லிட்டு. அந்த அளவுக்கு சாஃப்டாக இருந்தது. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக அழகாக க்யூட்டாக இருக்குன்னு பாருங்கள். இப்போ இந்த பெரிய இட்லியும் பாருங்கள் நல்லா சாஃப்டாக கிடச்சிருக்கு. நீங்கள் கொஞ்ச நேரத்துக்கு ரூம் டெம்பரேச்சர்லேயே நீங்கள் அப்படியே வச்சிட்டிங்க அப்படின்னா இந்த சாக்லேட்ஸ் எல்லாம் இன்னும் நல்லா மெல்ட் ஆகிட்டு சாப்பிட்றதுக்கு இன்னும் நல்லா சாஃப்ட் ஆயிரும். நான் கேக் ரெசிபி வந்து பண்ணிட்டேன். பட் இதுக்கான நேமை வந்து சூஸ் பண்ணது நீங்கள் தான். நம்ம ப்ரீவியஸாக கம்யூனிட்டியில் வந்து இதுக்கு நேம் வந்து சூஸ் பண்ண சொல்லியிருந்தோம். அதில் நிறைய பேர் ரொம்பவே சூப்பரான நேம்ஸ் எல்லாம் கொடுத்துருந்தீங்க. பட் இதுக்கு என்ன நேம் சூட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா சாக்கோ ஃபில்டு மினி கேக் அப்படின்ற நேம் வந்து நான் சூஸ் பண்ணியிருக்கேன். இது சாப்பிட்றதுக்குமே எப்படி இருந்துச்சுன்னா, எனக்கு கோதுமை மாவில் செஞ்ச கேக் ஃப்ளேவரேன்னு சுத்தமாக எனக்கு வரல. அவ்வளோ சாஃப்டாக இருந்தது. மேலே வந்து சாக்லேட் ஃப்ளேவர் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. மேக்ஸிமம் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு எனக்கு 20 மினிட்ஸ் தான் ஆச்சு. பேட்டர் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு 10 நிமிஷம், கேக்கை வேக வைக்கிறதுக்கு எனக்கு ஒரு 10 நிமிஷம், அவ்வளோதான் ஆச்சு. ஸோ இதே ரெசிப்பியை கட்டாயமாக நீங்களும் வீட்டில் ஸ்கிப் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு எனக்கு ரிசல்ட் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.